பொதுவா தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களை எல்லாம் ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி மற்ற எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிட்டு தன்னோட அறிக்கையிலையும் தன்னோட பதிவுகள் மூலமாகவும் பதிலடி கொடுக்குற குஷ்புவை அமைச்சர் கீதா ஜீவன் பயங்கரமாக விளாசி தள்ளியிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளான விவகாரத்தில் கடந்த 2 வாரமாக மக்களை குழப்பி கபட நாடகம் நடத்திட்டு வந்த அதிமுகவும் பாஜகவும் இப்போ எங்கே போனாங்க? பாஜக அதிமுக கள்ள கூட்டணி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிற ஒரு கதையை விஷமத்தனமாக கட்டி பிரச்சாரத்தை நடத்திட்டு வந்த நிலையில் அவங்களோட லட்சணம் சென்னை அண்ணா நகரிலும் மதுரையிலும் அவலட்சணமாக அம்பலப்பட்டு நிற்கிது. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடந்த வாரம் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் கைது செய்யப்படுறாரு. அந்த செய்தியை மறைக்கத்தான் அதிமுக நடத்திய நாடகம் யார் அந்த சார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷா நிகழ்த்திய பாலியல் வன்கொடுமை அம்பலத்துக்கு வந்திருக்கு. மதுரையைச் சேர்ந்த தனது பேத்தி வயசுடைய 15 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் MS ஷா கைதாகியிருக்காரு. அதிமுகவின் வட்டச் செயலாளர் சுதாகரும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷாவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய போக்சோ குற்றவாளிகளாக இருப்பது பெரிய அவலம். இத்தகைய பாலியல் குற்றவாளிகளை கூடாரத்தில் வச்சுட்டு தான் அரசியல் கோமாளி அண்ணாமலை நடத்திய சவுக்கடி நாடகத்தை எண்ணி இப்போ நாட்டு மக்கள் காரி துப்புறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தம் வீட்டுக்கு முன்னாடி தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடிச்சு கொண்ட அண்ணாமலை தன் கட்சிக்காரர் MS ஷாவின் பாலியல் லீலைகளுக்காக கமலாலயத்தில் தன்னைத்தானே காரி துப்பிக்கொள்ளும் நிகழ்வுக்கு அண்ணாமலை தேதி குறிச்சிட்டாரா என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச தமிழிசை சவுந்தரராஜனும் குஷ்புவும் அமைதி நிலைக்கு போயிட்டாங்க. எதுவுமே நடக்காதது போல அமைதி காத்துட்டு இருக்காங்க. மதுரையில நின்று கண்ணகியை போல சிலம்பு ஏந்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்ட குஷ்பு பாஜகவின் MS ஷா கைதுக்கு என்ன செய்து கொண்டிருக்காங்க? கண்ணகி நீதி கேட்ட மதுரையில போராடிய குஷ்பு அதே மதுரையில பாஜக பிரமுகரால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏன் நீதி கேட்டு போராடல? அந்த சிலம்பு என்ன காணாம போயிருச்சா? திமுக ஆட்சிக்கு எதிரான செய்திகளுக்கெல்லாம் எட்டி பார்த்து வீராவசமான தன்னோட நடிப்பை காட்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி MS ஷாவின் பாலியல் விவகாரத்துல ஏன் வாய் திறக்கல? MS ஷா பின்னால இருக்கும் அந்த சார் யார் அப்படின்னு கேட்டு எடப்பாடி பழனிசாமி போஸ்டர் அடிப்பாரா? தனது கள்ள கூட்டாளி பாஜகவின் பாலியல் குற்றம் அப்படிங்கிறதும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா பழனிசாமி? கள்ள கூட்டணிக்காக பழனிசாமி நடத்தும் கள்ள மௌனமாயுது. இது மாதிரி கொடூர குற்றவாளிகளை ஒடுக்கத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்கு குற்றம் செய்பவர்களுக்கு எதிரான தண்டனையை கடுமையாக்கி இருக்காரு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றவாளிகள் ஒரு நாளும் திமுக ஆட்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி தங்களுடைய அசிங்கமான அரசியலை எல்லாம் மூடி மறைக்கத்தான் கள்ள கூட்டணி நடத்தும் அரசியல் நாடகம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த நாடகங்கள் இனி ஒரு நாளும் மக்கள் கிட்ட எடுபடாது அப்படின்னு அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாலியல் குற்றங்கள் நடக்குதுதான். எந்த கட்சியில இருக்கவங்களும் யோக்கியமானவங்க கிடையாது தான். ஆனா இவங்க கட்சியில நடக்கிற குற்றங்களை எதிர்கட்சிகள் அரசியலாக்குறதும் எதிர்கட்சிகள் தரப்புல நடக்கிற பாலியல் குற்றங்களை இவங்க அரசியலாக்குறதும் வாடிக்கையாகி போச்சு. ஆனா இங்க பாதிக்கப்படுறது என்னவோ பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான். அவங்களுக்கு இனிமே நீதி கிடைச்ச பாடு இல்லை. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.